பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நிகழ்வு அனுசரிக்கிறதா இருக்குது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக தலைவர் படத்தையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல கிழித்து காவலர்கள் வந்து அவங்களுடைய அதிகார மீறலை வந்து காட்டுறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்பு இந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை, இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறது காரணம்? அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, புரியுதுங்களா? அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னாடி தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாருமே வந்து அண்ணன் பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தனித்தனியாக ஒரு கூட்டம் நடத்தியிருந்தவங்க, ஒரு இயக்கம் வச்சுருந்தவங்க அத்தனை பேருமே அண்ணன் பின்னாடி வந்து அண்ணனுக்கு கை கொடுக்குறாங்க எல்லாருமே. அப்போ இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. அந்த பயம்தான் வந்து அவங்கள மேலே மேலே வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்லி அவங்களுக்கு தூண்டுது. அந்த அதிகார வர்க்கம் தூண்டுது. என்ன மாதிரி தூண்டுது? இந்த மாதிரி தூண்டி விடுது. இந்த மாதிரி படம் வைக்கிறாங்க, அவர் அந்த படம் வைக்கிறார், இந்த படம் வைக்கிறாரு, அதை உடனடியாக இது பண்ணோம், அதை சரி பண்ணோம். இத்தனை வருஷம் இல்லாமல் உங்களுக்கு இப்போ எப்படி வந்தது? எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவரே வந்து அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வானா. எங்கள் தலைமை யார்? வேலுப்பிள்ளை பிரபாகரன்றது தான் எங்கள் தலைமையே. எங்கள் தலைவரே அவர் தான். கட்சியை நாங்கள் அவரை முன்னிறுத்தி தான் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் படத்தை எடுன்னு சொன்னால் இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது? இது இத்தனை வருஷத்தில் இல்லாத அடக்குமுறை. இது என்ன புதுசாக இருக்குது? ஏன்னா வளர்ந்து வர்ற கட்சின்னு உங்களுக்கு தெரியுதில்ல? இப்போ தெரியுதில்ல? இப்போ தெரியுதில்ல நாம் தமிழர் கட்சியோடைய இப்போ பலம் என்னன்றது இப்போ புரியுதில்ல உங்களுக்கு? அந்த பயம் உங்களுக்கு இருக்குதுல்ல? வந்துட்டான் 2026 பிடிச்சிடுவான் போல இருக்குது. அந்த பயம் இருக்குதுல்ல உங்களுக்கு? அதனால தானே இத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை. இப்போ தெரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் சொன்னாலும் சொல்லனால 2026 ஆட்டம் செந்தமிழன் சீமான் அண்ணன் ஆட்டம் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. நிரந்தர சின்னம் ஒதுக்கியிருக்காங்க, விவசாய சின்னமே கிடைச்சிருக்கு, அண்ணனுடைய கைப்பட வளைந்த சின்னம்ங்கிறாங்க. அந்த சின்னத்தை பற்றி உங்களுடைய கருத்து? ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே நான்லாம் வந்து சத்தியமாக வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது என்ன மாதிரி சின்னம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு. ரொம்ப லட்சம் நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்க, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாருமே வந்து எந்த மாதிரி சின்னம் வரும் நாம் தமிழருக்கு, அண்ணன் சீமான் என்ன மாதிரி சின்னம் வரும், கட்சிக்கு எந்த மாதிரி சின்னம் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அண்ணன் முகமே சின்னமாக வந்துச்சு. இதை விட எங்களுக்கு வேறு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும்? எங்கள் அண்ணன் முகமே சின்னமாக வந்துச்சு. எடுத்துகிட்டு போய் நாங்கள் சேர்க்க வேணாம், சின்னத்தை காமிச்சா அவனுக்கு தெரிஞ்சிடும் யாருன்றது, படத்தில் இருக்கிறது யாருன்றது அவனுக்கு புரிஞ்சிடும். இதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டது, எங்களை வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் அடக்கணும் ஓடுக்கணும்னு பார்த்த அனைத்துக்குமே இது ஒன்று போதும். மக்கள்கிட்ட எத்தனை போய் சின்னத்தை எத்தனை போய் சேர்க்கறதுக்கு. 2026 எங்கள் ஆட்டம் தான் ஆட்டம். நாம் தமிழர் கட்சி ஆட்டம் தான் ஆட்டம். அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் 2026 முதலமைச்சர். இப்போ சின்னத்தை இதுக்கு முன்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களாக இது பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களுடைய சின்னத்துக்கு மேலே நீங்கள் முன்னாடி பயன்படுத்தின சின்னம் வைக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தின கரும்பு விவசாய சின்னம், அப்புறம் மெழுகுவர்த்தி, மைக், இது போன்ற சின்னங்கள் தொடர்ச்சியாக பக்கத்தில் கொடுக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்படலாம்ல? கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. இப்போ கூட 2026 தேர்தலில் இந்த கரும்பு விவசாய சின்னத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த கரும்பு விவசாய சின்னம் மட்டும் கிடையாது. இப்போ அண்ணன் வந்து அண்ணனுக்கு கிடைச்ச அந்த ஏர் விவசாய சின்னம் இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி விவசாய சின்னத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 விவசாயம் இருக்குது. டிராக்டரில் உட்காந்து போகிறது, இப்போ நெல் அறுக்கிறது, அது பண்ணுறதுன்ட்டு ஒரு 8-10-12 விவசாய சின்னம் இருக்குது. இந்த எல்லா சின்னமும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த சின்னத்துலலாம் போட்டியிடாது அத்தனை சின்னத்தையும் இறக்குவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. 2026 ஒரு விவசாயி இருக்க மாட்டான் அந்த பெட்டியில். கிட்டத்தட்ட 10-15 விவசாயி இருப்பான். இப்போ நம்மளுக்கு குழப்பம் என்ன தெரியுமா? எந்த விவசாயி நம்ம விவசாயி, அதை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் நம்ம சேர்க்கணும். நம்ம ஓட்டு கேட்க போகும்போது, நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க ஓட்டு கேட்க போகும்போது அண்ணன் விவசாயி அந்த விவசாயி படத்தை காமிச்சு தெளிவுபடுத்தி அவங்களுக்கு சொல்லி, வெறும் விவசாயி சின்னன்னு சொல்லாமல் அண்ணன் அந்த ஏர் கலப்பையை சுமந்துட்டு இருக்க மாதிரி அந்த மீசையை முறுக்கிட்டு கம்பீரமாக இருக்கிற அந்த 6 பேக் வச்சுன்னு அந்த படத்தை காமிச்சு இதை எடுத்துன்னு போய் நம்ம சேர்க்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம சேர்த்துடலாம். எவ்வளவு அடக்குமுறையாக சந்திச்சாச்சு, இது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் சேர்த்துருவோம். எடுத்துன்னு போய் நாங்கன்னா அப்படி உட்காந்து இருக்க மாட்டோம். சும்மானா எடுத்துன்னு போய் சேர்த்துருவோம் எப்படின்னாலும்.